தனி மனிதன் அமைதியடைய அவன் யாரை பின்பற்ற வேண்டும்? மனதின் குரலையா, உணர்வின் குரலையா? என்ற கேள்விக்கு பதில் கிடைக்க வேண்டுமென்றால் மனதின் குரல் ஆணவத்தன்மை உடையது. ஏனென்றால் மனம் இந்த சமூகத்தால் புறமையற்ற விழிப்புணர்வற்ற சமூகத்தால் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு மனிதனிடம் உள்ளார்ந்த உள்ளுணர்வு பேசிக்கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அதனை உணரும் திறன் அந்த மனிதனுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. இந்த சமூகம் எப்பொழுதுமே ஆணவமாக பரபரப்பாக இருக்கத்தான் பயிற்சியை அளித்துள்ளது. இயல்பான அமைதியாக இருந்து அவனது பார்வையை உள்முகமாக திருப்பி அந்த ஆணவ மனதின் குரலை கடந்து உணர்வின் குரலை கேட்பதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த சமூகம் ஏற்படுத்துவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் ஒரு குருவின் ஒரு விழிப்புணர்வற்ற குருதான் உள்முகமாக பயணிப்பதற்கான எல்லா வகை குறிப்புகளையும் நமக்கு வழங்குவார். முதலில் உன் மாணவ மனதை கரைப்பதற்கான அத்தனை குறிப்புகளையும் அவர் வழங்குவார். ஒன்றில் திணிக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் கழித்து கட்டத்தான் அவர் முயற்சிப்பார். அதனை ஒன்றில் திணிக்கப்பட்ட விஷயங்களை, மதங்களை, மதம் சார்ந்த விஷயங்களை, அரசியல் சார்ந்த விஷயங்களை, சமூகம் சார்ந்த விஷயங்களை, நீ படித்த கல்வியை, நீ உன் உற்றார் உணவினர், தாய் தந்தையர் குறித்த அத்தனை விஷயங்களையும் கரைத்து வெளியே தள்ள முயற்சிப்பார்கள். அத்தனையும் அவர்கள் இரண்டாம் நிலைப்படுத்துவதற்கான யுக்திகளை ஒரு சரியான குரு உங்களை வழங்குவார். அப்பொழுதுதான் உன்னால் உன் உள்ளடைவின் குரலை கேட்க முடியும். ஒன்றில் திணிக்கப்பட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒரு குருவின் குரலை கேட்டால் கேட்கும் பொழுது ஏதோ உள்ளார்ந்த விஷயத்தை உணர்ந்தது போல் தெரியும். ஆனால் அந்த குருவை விட்டு விலகிய பின் மீண்டும் ஆணவ மனம் உயிர்த்தெழுந்து மீண்டும் பழையபடி ஆணவமானமான திண்டாட்டமான போராட்டமான வாழ்க்கைக்கு உன்னை தள்ளிவிடும். முதலில் உன் மனப்பாரமற்று பேச சொல்கின்றாரே, மன இறுக்கமுற்று மனபாரத்துடன் இருக்கும் மக்களே, வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உங்கள் இளைப்பாறுதல் மனதை கடந்து உணர்வு மனதோடு வாழும் அந்த உன்னதத்தின் வாழ்க்கையை அறிய சில குறிப்புகளை வழங்குவேன் என்கிறார் இயேசு அவர்கள். நமக்கு குறிப்பு தருகிறேன் என்று கூறுகின்றார். சரியான குருவை கண்டறிய நீங்கள் ஒவ்வொரு சீடனும் தேடல் தன்மையுடன் இருக்க வேண்டும். தேடல் தன்மை கொண்ட ஒருவனுக்குத்தான் குருவின் அருளாசி கிடைக்கும். தேடல் உள்ள ஒருவனுக்குத்தான் குருவின் ஆசை வர முடியும். தேடுங்கள். இந்த தேடலை பற்றி இன்னொரு பதிவில் விளக்கமாக கூறுகின்றேன். வணக்கம்.